ஹலோ கைஸ், பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறது? பிரபஞ்சம் நம்ம கேட்டது எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது எப்படி கேட்டால் நமக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் நமக்கு எப்பவுமே இருக்கும். நம்ம எல்லாரோட மனசுக்குள்ளேயும் பிரபஞ்சம் யாருக்கு உடனுக்குடனே உதவி செய்யுது, அதோட ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை பற்றின புரிதல், நீங்கள் அது கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிற விஷயம், இது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியும். ஓகே, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு தேவையானதை அடையிறதுக்கும் உங்களுக்கு பிரபஞ்சம் அதை செஞ்சு கொடுக்கறதுக்கும் நீங்கள் தனியாக போய் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசணுங்கிற அவசியமே இல்லை. உங்களோட விருப்பம் ரொம்ப ஆழமானதாகவும் ரொம்ப தீவிரமானதாகவும் இருந்தால் கண்டிப்பாக பிரபஞ்சமே உங்களுக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களோட விருப்பத்தோட ஆழத்தை பொறுத்தும் தெளிவை பொறுத்தும் அதை நோக்கி நீங்கள் தீவிரமாக செயல்படுறதை பொறுத்தும் பிரபஞ்சம் உங்களுக்கு செயல்விடை அளிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் தனியாக போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை. ஆனால் இதில் இருக்க சிக்கல் என்னன்னா, எல்லா நேரங்கள்லையும் நம்மளோட எல்லா விருப்பங்களும் இந்த அளவுக்கு ஆழமாகவும் தெளிவாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. ஏதோ ஒரு விஷயம் தீவிரமாக இருக்கும், அது நம்ம கேட்காமலே நமக்கு நடந்துடும். நம்மளோட எல்லா விருப்பங்களையும் நமக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம எப்போவுமே பிரபஞ்சத்தோட கம்யூனிகேஷன்லேயே இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு தொடர்பில் இருந்தால், நம்ம மனநிலையை பிரபஞ்சத்தோட எந்த மாதிரி ஒத்திசைவாக வச்சுருந்தா நம்ம கேட்குறது எல்லாத்தையுமே பிரபஞ்சம் நமக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்கான முதல் வழிமுறை இது ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்து கண்களை மூடி அமைதியாக உட்காந்து உங்கள் கண்ணுக்குள்ள பிரம்மாண்டமாக இருக்க இந்த பிரபஞ்சத்தை கற்பனை பண்ணிட்டு உங்கள் மனசை விட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. மனசை விட்டு கேளுங்க. அது ஒரு முழுமையான விஷயமா இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆழமாக அந்த விஷயத்தை கேட்கணும். அதை எப்படி அடைய போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றின எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரலாம். இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஏன் அப்படின்னா அது எல்லாமே பிரபஞ்சத்தோட பொறுப்பு. நம்மளோட வேலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும், அவ்வளவுதான். கண்களை மூடிட்டு உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசு விட்டு கேளுங்க, அது போதும். அப்படி நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் லேசாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரியே இருக்கும். அதுதான் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உண்மையிலேயே ஒரு முழுமையான ஈடுபாடோட ஒரு அர்ப்பணிப்போட முழு நம்பிக்கையோட உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உணர்வோட நீங்கள் வெளியில் வந்தால் நிச்சயமாக பிரபஞ்சம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் கேட்டதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துரும். இவ்வளவு எளிமையாக இருக்கிற இந்த விஷயத்தை வச்சு உங்களால் எவ்வளோ விஷயங்களை உருவாக்க முடியும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்களால் எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையுமே உருவாக்க முடியும். ஆனாலுமே இது நிறைய பேருக்கு வேலை செய்யாமல் போகிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை நீங்கள் கூட இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். உங்களுக்குமே இது சில நேரங்களில் வேலை செய்யாமல் போயிருக்கலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற வகையில் பார்த்தா அதில் முதல் விஷயம் சந்தேகம். எப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அதை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு கேட்குறீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காது. ஏன்னா அதை நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. எப்போ ஒருத்தர் தன்னால் முடியலை, நான் பெருசு இல்லை, நீ தான் எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்பாமல் முழுமையாக சரணடைகிறாரோ அவருக்கு எப்பவுமே சந்தேகமே இருக்காது. ஏன்னா தன்னால் முடியலைன்னு உணர்ந்தவங்களுக்கு சந்தேகமே இருக்காது. பிரபஞ்சம் தான் அதை செஞ்சு கொடுக்கணும்னு வரும்போது அங்கே சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆனால் பிரபஞ்சம் அதை செஞ்சு கொடுக்குமா கொடுக்காதா, அது நடக்குமா நடக்காதா, நம்ம கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்னு தன்னால் முடியாதுங்கிற விஷயத்த ஒத்துக்க முடியாம அதே நேரத்தில் பிரபஞ்சத்தையும் முழுசா நம்பாம ஒரு குழப்பமான மனநிலையில நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வேலை செய்யாது. இது முதல் தவறு. பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போது நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க உணரணும். உங்களால முடியலைங்கிறத நீங்க முழுமையா அக்செப்ட் பண்ணிட்டு முழு மனசோட என்னால இது முடியல, நீ தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு மனசை விட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கான கதவுகளை திறக்கும். நீங்க கேட்டதையும் நிச்சயமா செஞ்சு கொடுக்கும். திரும்பவும் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட நான்கிற விஷயத்த நீங்க தூக்கி போடுங்க. அது போயிருச்சுனாலே சந்தேகம்ங்கிறது போயிடும். முழுமையா உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நிற்கும். முழு மனசோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, அது போதும். இப்போ இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் துரிதமா நடக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி பிரபஞ்சத்தோட கம்யூனிகேஷன்லயே இருக்கிறது, அதாவது பிரபஞ்சத்தோட சக்தியை உள்ளிழுத்து அதை கிரகிச்சுக்கிட்டே இருந்தாதான் உங்க வாழ்க்கைங்கிறது ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையா மாறும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட சக்தியை கிரகிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து அந்த சக்தியை நீங்கள் கிரகிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆழமாக கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சாலே போதும், அது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்காக ஒரு வழி இருக்குது.
அதாவது நீங்க என்ன செஞ்சாலும், உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் பிரபஞ்சத்தை நீங்க நினைச்சுக்கிட்டே அதை செய்யணும். நீங்க காலையில எழுந்த உடனே பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. உங்க நண்பர்கிட்ட குட் மார்னிங் சொல்ற மாதிரியே ஒரு ஹாப்பி மார்னிங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. இதை தினமும் உங்க நினைவுக்கு நீங்க கொண்டு வரணும். அதே மாதிரி தினமும் நீங்க சாப்பிடும்போது ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரியே இந்த உணவு எனக்கு கிடைச்சிருக்கு, இது ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படின்னு அந்த விஷயத்த இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிட்டே சாப்பிடணும். அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது, நீங்க வேலை செய்யும் போது, இல்ல ஒரு நண்பரை பார்க்கும்போது, இல்ல அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அந்த விஷயங்களை பத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பேசணும். நீங்க என்ன செஞ்சாலும் பிரபஞ்சம் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்குங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடும். காற்று, நீர், நிலம், நெருப்பு, இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு துளி தான். அதெல்லாம் நம்மளோட ஒரு அங்கமா இருக்கும்போது பிரபஞ்சமும் நம்மளோட ஒரு அங்கம் தான். ஆனா அது நம்ம உணர்வுகள்ல ஒரு அங்கமா இல்ல, அதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப இந்த பிரபஞ்சமும் உங்க உணர்வுகள்ல ஒரு அங்கமா மாறும்போது அதோட சக்தியை உங்களால முழுமையா கிரகிக்க முடியும். அப்படி அதோட சக்தியை நீங்க முழுமையா கிரகிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு மாயாஜாலமா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு எளிமையான வழிமுறை தான் இந்த வழிமுறை. உங்க அன்றாட வாழ்க்கையில பிரபஞ்சத்தை உங்க உணர்வுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் பிரபஞ்சம் அதை கவனிச்சுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு உணர்வோட நீங்க செய்யற எல்லா வேலையுமே செய்யுங்க. இதனால இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை நீங்க கிரகிக்கிறது மட்டும் இல்லாம உங்க செயலோட மேன்மை அதிகரிக்கிறதையும் உங்களால உணர முடியும். உங்க பாதை மாற்றத்தையும் உங்களால உணர முடியும். பிரபஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை வழி நடத்துதுங்கிறத உங்களால உணர முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க சில விஷயங்களை கேட்கவே தேவையில்ல, பிரபஞ்சமே உங்களுக்கு உடனடியா அதை செஞ்சு கொடுத்துரும். இன்னும் ஆழமா சொல்லணும் அப்படின்னா நீங்க கேட்காத அதே நேரத்துல உங்களுக்கான சில சிறந்த விஷயங்களை கூட இந்த பிரபஞ்சம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அந்த இடத்துல நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா பிரபஞ்சம் கொடுக்குற எல்லாமே பிரமாதமா இருக்கும். நீங்க கற்பனை பண்ணதை விட பிரமாதமா இருக்கும். எல்லாமே நல்லபடியா நடக்கும். உண்மையாலுமே ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் எதுவுமே உங்களால இல்ல, எல்லாமே பிரபஞ்சம் தான் பண்ணுது அப்படின்னு. நான் இல்ல நீ தான் அப்படிங்கிற உணர்வோட வாழ்றவங்களுக்கு அருள்ங்கிறது மழை மாதிரி பொழியும். அந்த அருளை தான் நம்ம பிரபஞ்சத்தோட சக்தியா கிரகிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இந்த சக்தி உங்களுக்குள்ள நிறைய பிரபஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு அங்கமா மாற மாற உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையாவே மாறும். நீங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதை விட அதிகமாவே எல்லாத்தையுமே நீங்க அனுபவிப்பீங்க. ஸோ பிரபஞ்சத்தோட பேசுறது தான், இது ஒரு அங்கமாவே உங்க வாழ்க்கையில மாத்திக்கிறது தான் இதுக்கான ஒரே வழி. ஸோ அதனாலேயே முதல் வழிமுறைகளில் சொன்ன மாதிரி கொஞ்சம் கண்ணை மூடி அமைதியா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேச தொடங்குங்க. அதுக்கப்புறம் அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் பிரபஞ்சத்தை கொண்டு வாங்க. அதை உங்க உணர்வுக்குள்ள கொண்டு வாங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறத மட்டும் பாருங்க. நிச்சயமா அது ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.